எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? ஆன்மீகத்தை அறிவியலோட ஒப்பிட்டு சொல்லும்போது எனக்கே ஒரு மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இங்கே இருக்கிற மக்கள் அனைவருக்குமான எளிமையான ஆன்மீகத்தை கொண்டு போய் சேர்க்கணுன்னு தான் எனக்கும் விருப்பம். ஆன்மீகத்தை அறிவியலோடு ஒப்பிட்டு சொல்றதுமே ஒரு சரியான பாதை தான். ஆனால் அது எல்லோருக்குமானதா இருக்கிறது இல்லை. பன்றிக்கு நன்றி சொல்லி குன்றின் மேல் ஏறி நின்றான், வென்றிடலாம் குலசேகரனை. அது என்ன? இந்த மாதிரி பிரச்சனைகள் வரக்கூடாது அப்படின்றதுனால தான் ஆன்மீகத்தோட ஒரு சில சாரத்தை நான் இந்த வீடியோவில் கொண்டு வந்திருக்கேன். நீங்கள் இந்த வீடியோவை பார்க்குறது மூலமாக உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சின்ன மாற்றமாவது நிகழ்ந்தது அப்படின்னா அதுவே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியானதாக இருக்கும். இதை பார்த்துட்டு இருக்க உங்களுக்குள்ள ஒரு கேள்வி எழலாம். ஆன்மீகத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறது மூலமாக என் வாழ்க்கை எப்படி மாறும்? தன்னை அறிய தனக்கொரு கேடு இல்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான், தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னையே அர்ச்சிக்க தான் இருந்தானே அப்படின்னு திருமூலர் சித்தர் திருமந்திரத்துல நமக்காக அருளியிருக்காரு. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஒருவருக்கு இந்த வாழ்க்கையில வர பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே தன்னை அறியாமல் இருப்பது தான் ஒரே காரணம் அப்படின்னு திருமூலர் சித்தர் குறிப்பிடுறாரு. ஒருவேளை தன்னை எப்படி அறிகிறது அப்படிங்கிற அறிவை அவன் அறிந்து கொண்டான் அப்படின்னா தன்னையே அவன் அர்ச்சிக்க தொடங்குவான் அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஊர்ல முற்றும் உணர்ந்த ஞானிகள் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. முற்றும் உணர்தல் அப்படின்னா ஆங்கிலத்துல அப்சல்யூட் கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம உணர்வு நிலை இந்த உடலுக்குள்ள மட்டும்தான் இருக்கு. ஒருவேளை இந்த உணர்வு நம்ம உடலை கடந்து இந்த உலகத்தை கடந்து இங்க இருக்கிற அனைத்து பிரபஞ்சங்களையும் கடந்து எல்லா வெளிகளுக்குள்ளேயும் நம்ம உணர்வு நிலை இருந்தது அப்படின்னா அதுதான் முற்றும் உணர்தல், அப்சல்யூட் கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. விசுத்தி மகேஸ்வரனை விழித்திறந்து பாராமல் பசித்துருகி நெஞ்சம் பதறினேன் பூரணமே, நாதவிந்து தன்னை நயமுடனே பாராமல் போதம் மயங்கி பொறி அழிந்தேன் பூரணமே. இங்க பூரணமே பூரணமே அப்படின்னு சித்தர்கள் சொல்ல வர்றது எல்லாமே இந்த அப்சல்யூட் கான்சியஸ்னஸை பற்றி தான். இதே மாதிரி பூரணம் கண்டோர் இப்பூமியில் வர காரணம் இல்லையடி குதம்பாய், காரணம் இல்லையடி அப்படின்னு குதம்பை சித்தர் பூரணம் பற்றி குறிப்பிடுறாரு. அப்படியா அர்த்தம்? அப்படித்தான் நான் பாடினேன். இல்லை இல்லை, நீ என்ன விளக்கம் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள என் மனம் மறுக்கின்றது. சில பேருக்கு நம்ம என்னதான் ஆன்மீக உண்மைகளை சொன்னாலுமே அவங்க அதை உணர்ந்து கொள்ற பக்குவத்தில் இருக்க மாட்டாங்க. நாம தான் மூட்டை மூட்டையா பாவங்களை பண்ணி வச்சிருக்கோமே, நம்மளோட கர்மாவுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளோட புரிதலும் நம்ம வாழ்க்கையும் இந்த உலகத்தில் அமையும். கனகம்பட்டி சித்தர் எப்போதுமே தன்னோட ஒரு மூட்டையை வச்சுக்கிட்டே இருப்பாரு. என்ன மூட்டை அப்படின்னு கேட்டா மக்களோட பாவ மூட்டையை நான் சுமக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாரு. நம்மள மாதிரி ஆன்மீகத்தை எளிமையாக உணர முடியாதவங்களுக்காக தான் இப்போல்லாம் ஹாலிவுட்டில் ரொம்ப சூப்பரான படங்கள் எல்லாமே எடுக்கிறாங்க. அதில் ஒரு படம் தான் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச். அந்த படத்துலையும் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் அவர்களுக்கு அவரோட மனம் ஆன்மீக உண்மைகளை நம்ப மறுக்கும். ஹையர் கான்ஷியஸில் இருக்கிற இவங்க டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட கான்ஷியஸ்னஸை உயர்த்துவாங்க. அதாவது பல்வேறு உணர்வு நிலைகளை டாக்டர் ஸ்ட்ரேஞ்சுக்கு காட்டுவாங்க. இந்த உணர்வு நிலைகளோட மேலான நிலை தான் முற்றும் உணர்தல் இல்லைனா அப்சல்யூட் கான்ஷியஸ்னஸ். இதைத்தான் சித்தர்கள் பூரணம் அப்படின்னும் சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட புருவ மத்திய தொட்ட உடனேயே அவர் பல்வேறு நிலைகளுக்கு பயணம் பண்ண ஆரம்பிப்பார். அதாவது அவரோட உணர்வு நிலை வெவ்வேறு பரிமாணங்களை கடந்து பயணிக்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி பல்வேறு விதமான விழிப்புணர்வு நிலைகளை முதல் முறையாக அவர் உணர தொடங்குவார். அந்த உணர்வு நிலை அவருக்கு மிகவும் அதிசயமாகவும் அமானுஷமாகவும் இருக்கும். அப்பொழுதும் கூட அவர் அந்த முழுமையான பூரண நிலைக்கு போயிருக்க மாட்டார். அந்த பூரண நிலைக்கு போவதற்கான அந்த வழிகள் இருக்கும் இல்லையா, அந்த பரிமாணங்களை தான் அவர் கடப்பாரு. அந்த பரிமாணங்களே அவருக்கு மிகவும் அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கும்.
மகாபாரதத்தில் அர்ஜுனர் கூட இதே மாதிரியான ஒரு நிலையை முதல்ல அனுபவிச்சிருப்பாரு. கிருஷ்ணா அர்ஜுனா கிட்ட மகாபாரத போகிறப்போ அவர் தன்னோட விஸ்வரூபத்தை காட்டுவார். அப்போது தான் இருக்கிற அந்த பூரண நிலைக்கு அர்ஜுனரையும் உயர்த்துவார். அந்த நிலைக்கு முதல்ல வந்த அர்ஜுனர் அந்த உணர்வு நிலையை அவரால் தாங்கிக்க முடியாது. அப்போ கிருஷ்ணர்கிட்ட சொல்லுவார், என்னால் இதை ஏற்றுக்க முடியல, என்ன இயல்பு நிலைக்கு திருப்புங்க அப்படின்னு ரொம்ப பதட்டத்துடனும் பயந்த நிலையில் கிருஷ்ணர்கிட்ட அவர் வேண்டி கேட்பாரு. டாக்டர் ஸ்ட்ரேஞ்சில் வர இந்த சீன் கிருஷ்ணருக்கும் அர்ஜுனருக்கும் நடந்ததை அப்படியே எடுத்தது தான். அர்ஜுனராலையும் டாக்டர் ஸ்ட்ரேஞ்சாலையும் ஏன் இந்த உணர்வு நிலையை தாங்கிக்க முடியல அப்படின்னா, அப்சல்யூட் கான்ஷியஸ்னஸ், பூரண நிலை, முற்றம் உணர்ந்த நிலை அப்படிங்கிறது இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு பொருளுக்குள்ளேயுமே தன்னோட உணர்வு நிலையை நுட்பமாக்கி செலுத்துறது. அப்படி இருக்கிறப்போ இங்கே இருக்கிற ஒவ்வொரு பொருளுமே நீங்களாக உணர்வீங்க. ஒரு பூவாக இருக்கலாம், மரமாக இருக்கலாம், மண், செடி, கொடி அப்படின்னு இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு உயிர்கள், உயிர் இல்லாத நிலை அப்படின்னு எல்லாவற்றிலுமே உங்களோட கான்ஷியஸ்னஸ் இருக்கும். அதுதான் அப்சல்யூட் கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நாம் இப்போ அனுபவிக்கிறது நம்ம உடலுக்குள்ள மட்டுமே இருக்கிற ஒரு உணர்வு நிலை. அது பூரணம் அடையாத உணர்வு நிலை. இறைவனுக்கு மட்டும்தான் இந்த அப்சல்யூட் கான்ஷியஸ்னஸ் இருக்குது. இப்போ நாம் அந்த இறைநிலையை அடைஞ்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட அந்த உணர்வு நிலையும் பூரணத்துவம் அடையும். நம்மளோட இருப்பு நிலையை எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டே போனோம்னா இந்த பூரண நிலையை அடையலாம். அதே திருமூலர் சித்தர், உடம்பினை முன்னம் இழுக்கென்று இருந்தேன், உடம்பினுக்கு உள்ளே ஒரு பொருள் கண்டேன், உடம்பு உள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேனே அப்படின்னு குறிப்பிடுறாரு. உடம்புக்குள்ள ஒரு உருப்பொருள் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அது என்னப்பா ஒரு பொருள் நம்ம உடம்புக்குள்ள இருக்கு அப்படின்னா, அதுதான் இந்த அப்சல்யூட் கான்ஷியஸ்னஸோட ஒரு சின்ன பகுதி கான்ஷியஸ்னஸ். இதைத்தான் சோல் ஆட்டம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சோல் ஆட்டம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒளி பொருந்திய ஒரு பொருள். இது ஒவ்வொரு மனிதருக்கும் அவங்க புருவ மத்திக்கு நடுவில் இருக்கும். வள்ளலார் கூட இந்த சோல் ஆட்டமை கோடி சூரிய பிரகாசம் அப்படின்னு குறிப்பிடுறாரு. அதாவது கோடிக்கணக்கான சூரியனை ஒன்று சேர்த்தனோம்னா அது எந்த அளவுக்கான பிரகாசத்தை கொடுக்குமோ அந்த அளவுக்கு பிரகாசம் உடையது இந்த ஆன்மா அப்படின்னு சொல்றாரு. இதத்தான் அண்டத்துக்கப்பால் அகன்ற சுடரினை பிண்டத்துள் பார்ப்பாயடி குதம்பாய், பிண்டத்துள் பார்ப்பாயடி அப்படின்னு குதம்பை சித்தர் பாடியிருப்பாரு. நமக்குள்ள இருக்கிற அந்த விழிப்புணர்வு கோடி சூரிய பிரகாசம்னு பார்த்தோம். அப்போ பூரணம்னு சொல்லப்படுற அந்த அப்சல்யூட் கான்ஷியஸ்னஸ் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சித்தர்கள் சொல்றாங்கன்னு பார்ப்போமா? ஆதியும் அந்தமுமான ஒருவனே சோதியாய் நின்றானடி குதம்பாய் அப்படின்னு குதம்பை சித்தர் பாடுறாரு. அதாவது ஆதியும் அந்தமும் ஆன ஒருவன். மாணிக்க வாசகர் கூட ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெருஞ்சோதியே அப்படின்னு பாடுறாரு. தொடக்கமும் இல்லை, முடிவும் இல்லை, அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஜோதி அப்படின்னு பாடுறாரு. இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போ கணிதத்தில் கூட முடிவெளி அப்படின்னு குறிப்பிடுவாங்க. அதாவது நம்பர்ஸை 0லேருந்து நம்ம கவுண்ட் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா அது முடிவெளியாக போய்கிட்டே இருக்கும். அதே மாதிரி நெகட்டிவ் நம்பர்ஸை நம்ம கவுண்ட் பண்ண ஆரம்பித்தாலுமே அது முடிவெளியாக போயிட்டு இருக்கும். இதை ப்ளஸ் இன்ஃபினிட்டி, மைனஸ் இன்ஃபினிட்டி அப்படின்னு குறிப்பிடுவாங்க. இந்த மொத்த வெளியுமே முடிவெளியாக இருக்குது அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம். இதைத்தான் சித்தர்களும் தொடக்கமும் இல்லா முடிவும் இல்லா அருட்பெருஞ்சோதி அப்படின்னு பாடுறாங்க. அப்படி தொடக்கம்னு ஒன்று இருந்தா, முடிவுன்னு ஒன்று இருந்தா அதுவுமே அந்த இறைவன் தான் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அடுத்ததா அணுவாய் பல் அண்டமாய் ஆன சிறுஜோதியை அப்படின்னு குறிப்பிடுறாங்க. ஒவ்வொரு அணுவாவும் அந்த அணுக்கள் ஒன்று சேர்ந்த ஒவ்வொரு அண்டங்களாகவும் இருப்பது ஜோதியாய் விளங்குகின்ற இறைவன் தான் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அடுத்ததா உருவாகி அருவாகி ஒளியாகி வெளியாகி திருவாகி நின்றது அப்படின்னு குறிப்பிடுறாங்க. உருவாகி அப்படின்னா மேட்டர், இப்போ நம்ம கண்ணுக்கு தெரிகிற எல்லா பொருட்களுமாகவும் இருப்பது இறைவன் தான். அருவாகி அப்படின்னா எனர்ஜி அப்படின்னு சொல்லலாம். அந்த மேட்டருக்கு முன்னாடி ஸ்டேட் நிலை வந்து எனர்ஜி, சக்தி நிலை தான். அதுதான் அருவாகி அப்படின்னு குறிப்பிடுறாரு. ஒளியாகி அப்படின்னா உங்களுக்கே தெரியும் லைட். அப்புறம் வெளியாகி அப்படின்னா ஸ்பேஸ். ஆக மொத்தம் ஸ்பேஸ், லைட், எனர்ஜி, மேட்டர் அப்படின்னு எல்லா பொருட்களாகவும் இருப்பது
இறைவன் தான் அப்படின்னு குறிப்பிடுறாரு. கடைசியா திருவாகி, அதாவது இறைநிலையாக நின்றதும் இறைவன் தான் அப்படின்னு குறிப்பிடுறாரு. முடிவா அவன் அசையாவிடின் அணு அசையாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இறைவன் தான் அணுவாகவும் இருக்கா, அண்டங்களாகவும் இருக்கா அப்படின்னு சொன்னவங்க, அவன் அசையாவிடில் அணுவும் அசையாது அப்படின்னா அணுக்களுக்குள்ளவும் மூலமா இருப்பது அந்த இறைவனுடைய ஜோதி தான். அதைத்தான் அருட்பெருஞ்சோதி அப்படின்னு மாணிக்க வாசகரும் வள்ளல் பெருமானும் குறிப்பிட்டிருக்காங்க. இங்கே இருக்கிற ஒவ்வொரு அணுவாவும் அந்த அணுக்கள் சேர்ந்த பொருளாகவும் அதன் விசையாகவும் அந்த வெளியா இருப்பதும் இறைவன் தான். அதுக்கு காரணமாய் இருப்பதும் இறைவன் தான். அந்த காரணம் சேர்ந்து காரியமானதும் இறைவன் தான். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இறைவன் தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் அப்சல்யூட் கான்ஷியஸ்னஸ், அந்த பூரணத்துவம் அப்படின்னா இந்த இறைவனோட அந்த மூலம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நிலைக்கு நாம் போனோம்னா ஒவ்வொரு பொருளுக்குள்ளேயுமே நம்மளோட விழிப்புணர்வு இருக்கும். அதை தான் பூரணத்துவம் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு அண்டத்தில் என்ன நடந்தாலும் இங்கே நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். இப்போது நம்மளோட உணர்வு நிலை நம்ம உடலுக்குள்ளே இருக்குது. நம்ம உடலுக்குள்ளே ஏதாவது ஒரு கையிலையோ கால்லையோ ஒரு வலி ஏற்பட்டால் நம்மளால் உணர முடியும்ல. ஆனால் இன்னொருத்தங்களோட உடலில் ஏற்பட்டால் நம்மளால் உணர முடியாது. அதுவே நம்மளோட கான்ஷியஸ்னஸ், விழிப்புணர்வு எக்ஸ்பேண்ட் ஆகி, அதாவது விரிந்து இந்த பிரபஞ்சத்தையும் கடந்து அந்த இறைவன் இருக்கிற அந்த மூலத்துக்கே போகிடுச்சு அப்படின்னா அந்த நிலை தான் பூரணத்துவம். அதுதான் எல்லாமான அந்த இறைநிலை. குதம்பை சித்தர் முன்னரே சொல்லிட்டாரு, பூரணம் அடைந்தவருக்கு இந்த பூமியில பிறப்பெதுக்கடி அப்படின்னு கேட்பாரு. அதாவது அந்த பூரண நிலைக்கு உங்களோட விழிப்புணர்வு போயிடுச்சு அப்படின்னா இந்த பிறப்பு இறப்பு சுழற்சியிலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்கும். நாம அந்த உயர்ந்த நிலையில அந்த பரிமாணத்துல இருப்போம்.